ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே கோச்சார நிலைகளை பார்க்கிற போது 9ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 1, 5, 9 3ஆம் இடங்கள் வலுவாக இருக்கிறது. அவருடைய சமசப்தம பார்வையால 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 1, 5, 9 வலுவாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் அற்புதமான இடங்கள், திரிகோண பாவகங்கள், குருவின் தொடர்பால புனிதமாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த அடிப்படையில் இந்த மாதம் அப்படியே மெல்ல ஆரம்பிக்கிறது. மாதத்தினுடைய 12ஆம் தேதி அளவில், தோராயமாக ஒரு 12ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். மங்கள யுகத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். இந்த மாதத்தினுடைய 18ஆம் தேதி அளவில், தோராயமாக ஒரு 18ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைந்து சனி பகவானை சாந்தப்படுத்த போகிறார். 6ஆம் இடத்தில் சென்று அமரப் போகிறார். 12ஆம் இடத்துக்கு சுப தொடர்புகள் கிடைக்க போகிறது. இந்த அடிப்படையில இந்த மாதம் நல்லபடியாக உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் இயல்பாக கொண்டு வந்து இருக்கிறது. பெரிதாக அலட்டி கொள்ள தேவையில்லை. அத்தனை கிரகங்களும் எங்கே எங்கே அமர்ந்தால் நன்மை கிடைக்குமோ அந்த இடத்தில் அமரப் போகிறார்கள். ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் போய் அமர முடியுமா? அங்கே ராகு இருக்கிறார், சுக்கிரன், சூரியன், புதன், 10 குறைக்கு செவ்வாய் மங்கி போக அப்படி அமரலாமா? அமரலாம். 5ஆம் இடம் அற்புதமான இடம், பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்கலாமா? அவர் பார்க்காமல் வேறு யார் பார்ப்பது? ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் அவரே அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். உங்களுடைய நகை நட்டு, சொத்து பத்து, உங்களுடைய தைரியம், அதாவது புதிய முயற்சிகளை எடுத்து நீங்கள் வெற்றிவாக சூட வேண்டுமா? 3ஆம் இடம் வலிமையாக இருந்து குரு பலம் இருக்க வேண்டும். 3ஆம் இடத்தை சமசப்தமமாக 180 டிகிரியில குருநாதரை பார்க்கிறார். வெறும் குரு அல்ல, அவர் 3ஆம் அதிபதியும் அவர்தான். ராசிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. அதான் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாசத்துல உச்சமடைய போகிறார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல? தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனாகத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த மாதமும் அப்படித்தான் இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கலாமா? 6ஆம் இடம் என்பது உங்களுடைய கடன், நோய், எதிர்ப்பு, ருணம், ரோகம், சத்துரு கூடாத இடம். 6ஆம் இடத்துல சனியோ, ராகுவோ, செவ்வாயோ, கேதுவோ, இயற்கை பாவர்கள் ஒருவராக தனித்து அமரலாம். அதாவது உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய லக்னநாதன், துலா ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்சமடைய இருக்கிறார். ராசிநாதன் உச்சமடையலாமா? அற்புதமான அமைப்பாச்சு. ராசிநாதனுடைய உச்சத்துக்காகத்தானே இவ்வளவு நாளும் காத்து கொண்டிருந்தீர்கள். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல கைநறை சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் இனி அலட்டி கொள்ள தேவையில்லை. கண்டிப்பாக அவரவர தசாபுத்திகளின் அடிப்படையில் அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. குழந்தைகளால் உங்கள் மனதில் ஏற்பட்ட கவலைகள் எல்லாமே அப்படியே விலகப் போகிறது. குழந்தைகள் கல்வியில முன்னேற்றமாக போவார்கள். அவர்களுக்கு ஒரு திருமணத்தை செய்து பார்க்க முடியும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவு செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 5ஆம் இடம் உங்களுடைய புத்தி கூர்மை, 5ஆம் இடம் உங்களுடைய குழந்தை செல்வம், 5ஆம் இடம் உங்களுடைய பூர்வ புண்ணியம், 5ஆம் இடம் உங்களுடைய தெளிவான சிந்தனை. 5ஆம் இடம் அதாவது ஒரு மனிதனுக்கு கொடுப்பனவு இருக்க வேண்டுமே. பூர்வ புண்ணியத்துல முற்காலங்கள்ல நீங்கள் என்னென்ன நன்மைகளை செய்தீர்களோ அவற்றுக்கான பலன்களை எல்லாம் இப்போது நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் குரு பலம் வேண்டும். குரு பலம் இருக்கிறது, பூர்வ புண்ணியம் பலத்திருக்கிறது. பாக்யஸ்தானத்துல குரு அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் உச்சமடைய போகிறார். மாதம் முழுவதுமே உங்களுடைய பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி மாதம் முழுவதுமே புதன் பகவான் குருவோட பார்வையில, குருநாதரோட பார்வையில சரஸ்வதி யோகத்துல இருக்கிறார். உண்மையில சொல்றேன், துளாராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க இருக்கிறது. அற்புதமான இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ள போகிறீர்கள். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால், காதலித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்குள்ள அந்நியோன்யம் ஏற்படும். காதல் அப்படியே திருமணமாக ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்க்கையில ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகி எல்லாமே வெற்றி வாகை சூட போகிறீர்கள். அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. அதாவது கோச்சாரத்துல என்னால உங்களுக்கு ஒரு தீய பலனும் சொல்ல முடியவில்லை. 11ஆம் இடத்துக்கு அத்தனை கிரகங்களும் வலுத்து பார்க்க போகிறார்கள். குருவின் பார்வையை வாங்கி சுபத்துவமாக 4-5 கிரகங்கள் 11ஆம் இடத்தை வலுத்து பார்க்க போகிறார்கள். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய திரிகோணாதிபதி, உங்களுக்கு யோகம் தரக்கூடியவர்களுடைய நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது. 11ஆம் அதிபதி சூரிய பகவான்
குருவின் பார்வையில சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு சிம்மாதிபதி தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். லாபங்களும் வெற்றிகளும் ஆதாயங்களும் உறுதி செய்யப்படுகிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அடைமலை, ஆனந்தமலை, அற்புதமலை, அருள்மலை, ஒரு ராசிக்கு எல்லா கிரகங்களும் ஒரு சேர நன்மை செய்வது என்பது ஒரு கோச்சாரத்துல எப்போதாவது வரக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது வாய்ப்புகள் கனிந்து வந்திருக்கிறது. இறை அருள், புத்தி கூர்மை, திறமைகள், மற்ற பிறருடைய ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்க போகிறது. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் இருக்கும், பெயர் புகழ் அதிகரிக்கும், உடல்ல மனதில் ஒரு உற்சாகம் இருக்கும். புதிதாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி தர போறது. திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். அதாவது என்ன சொல்ல எப்படி சொல்ல, துளாராசிக்காரர்களுக்கு கோச்சார் அடிப்படையில் என்னால் தீய பலன் சொல்லவே முடியவில்லை. புதன் பகவான் வலிமையாக இருக்கிறார். மாதம் முழுவதையும் பாக்கியாதிபதி. ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, பேசி பிழைப்பவர்கள், வியாபாரிகள், செல்போன்களை வைத்திருப்பவர்கள், இடைத்தரகர்கள், அதாவது புதனுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், ஐடி துறையிலே பணி செய்து கொண்டிருந்தால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. இந்த மாசத்துல சனி பகவான் குருவின் வீட்டுல உச்ச சுக்கிரனோடு சேரப்போகிறார். சனிக்கு அதீத சுபத்துவம் கிடைத்திருக்கிறது. அவர் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி. சரியான நற்பலன்களை உங்களுக்கு வழங்க போகிறார். ராஜ யோகாதிபதி புனிதம் அடைகிறார். ராசிநாதன் உச்சமடைகிறார். ராசிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. 3ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். திரிகோணங்கள் எல்லாம் வலுத்திருக்கிறது. என்ன சொல்ல எப்படி சொல்ல வார்த்தைகளை தேடுகிறேன். உண்மையில சொல்றேன், கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் உங்கள் வாழ்வில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழச் சொல்வது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையில மனசுல இருக்கிற குழப்பங்கள் தாங்க பிரச்சனை. நீங்கள் கோபப்படாம, பதட்டப்படாம, தெளிவா, சமநிலையா, தெளிவான ஒரு மனிதனாக நீங்கள் இந்த பூமியில வாழ்ந்து விட்டால் அத்தனை நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. கோச்சாரத்துல ஒரு தீய பலன் உங்களுக்கு சொல்ல முடியல. உங்களோட பிறந்த ஜாதகத்துல சூரியன் சற்று பலவீனமாக இருந்தால், இப்போது சூரியன் அப்படியே ராகுவை நெருங்கி கொண்டிருக்கிறார் கோச்சாரத்துல. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சூரியன் செவ்வாய், சனி, ராகு, கேதுக்களோடு சேர்ந்தோ தொடர்பிலோ ஒரு பாவத்துவமாக இருந்தால் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாயோடு சேர்க்கிற போது பிருகுமங்கல யோகம். சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் அவ்வளவு ஒரு கெமிஸ்ட்ரி, அதாவது ஒரு கனெக்ஷன். சுக்கிரன் செவ்வாய் தொடர்புக்குள் வந்து விட்டாலே பிருகுமங்கல யோகம் ஆகிவிடும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்தால் பாவத்துவம் இல்லை. சுக்கிரன் சனி, ராகு, கேதுக்களின் தொடர்பில் பாவத்துவமாக இருந்தால் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். இந்த அடிப்படைகளை மட்டும்தான் பார்த்து கொள்ள வேண்டும். அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில் நிச்சயமான அற்புதமான நற்பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நல்லதொரு யோக தசாபுத்தி நடந்தால் 99% துளாராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. ஒருவேளை தசாபுத்தி சரியில்லை என்றால் கூட ஒரு 35-40% நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். அற்புதமான ஒரு கோச்சாரம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்போதுமே மாதாந்த பலன்களை நீங்கள் பார்க்கிற போது இந்த கோச்சார ப்ரெடிக்ஷன் என்பது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா, லக்னாதிபதி நல்ல கொடுப்பனவோடு இருக்கிறார்களா, உங்களுக்கு எல்லா நன்மைகள் நடக்கிற போது அவற்றை அனுபவிப்பதற்கு லக்னமோ லக்னாதிபதியோ வலுவாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி பலவீனமாக இருந்து, லக்னம் கெட்டு போயிருந்து 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் பெரிய அளவு நல்ல பலன்களை சொல்ல முடியாது. அப்படி நடந்து கொண்டு இருந்தாலுமே 35% நன்மைகள் மாசி மாசத்துல உங்களுக்கு நடந்துவிடும். கோச்சாரம் அப்படி இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்புகளை. மாசி மாதம் என்று சொல்கிற போது மக நட்சத்திர நன்னாள்ல இறைவனை வழிபடுகிற போது முன்னோர்களின் சாபத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். பித்ரு தோஷத்திலிருந்து அப்படியே நீங்கள் விடுபட முடியும். மாசி மாசத்துல மகா சிவராத்திரி நன்னாள்ல இறைவனை நீங்கள் வணங்குகிற போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாக மேல் நோக்கி எழுந்து வரும். எல்லா திறமைகளும் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும். சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாசி மாசத்திலே வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நன்னாள்ல விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானை நீங்கள் வணங்குகிற போது தடைகள் விலகும், வெற்றிகள் குவியும். நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் மற்ற எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ இல்லையோ, அல்லது மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கு முன்பாக விநாயக பெருமானை, பிள்ளையாரப்பாவை வணங்க வேண்டும். விநாயகரை வணங்க 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 தடைகள் அப்படியே விலகும், வெற்றிகள் கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.